டெக்ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து வாஷிங் சோடா. அதாவது சோடியம் கார்பனேட்டுக்கு எதுக்காக வாஷிங் சோடா அப்படின்னு பேர் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா எல்லா வகையான வாஷிங் டிடர்ஜென்ட் சோப்பு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் கம்பல்சரி இருக்கும். எதுக்காக சோடியம் கார்பனேட் இருக்கணும் அப்படின்னா அழுக்குகளை நீக்க நமக்கு வந்து ஒரு அல்கலி தேவைப்படுது. சோடியம் ஹைட்ராக்சைடு போடலாம், இல்லைன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போடலாம். இந்த மாதிரி நிறைய அல்கலிஸ் இருக்கும். ஆனா ஸ்பெசிஃபிக்கா எதுக்காக சோடியம் கார்பனேட் போடுறாங்க அப்படின்னா சோடியம் கார்பனேட் பார்த்தீங்கன்னா வீக் அல்கலி. அதனால அழுக்குகளை நீக்கும், அதே சமயம் ஃபைபரை வந்து டேமேஜ் பண்ணாது, துணியை வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து டேமேஜ் பண்ணாது. இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம துவைக்கக்கூடிய வாட்டர்ல ஹார்ட்னஸ் இருக்கும், அதாவது கடினத்தன்மை, கால்சியம் அண்ட் மெக்னீசியம் ஹார்ட்னஸ் இருக்கும். இந்த ஹார்ட்னஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஹார்ட்னஸ் இருக்கும்போது சோப்பு வந்து கரெக்டாக வேலை செய்யாது. ஏன்னா இது போய் சோப்பினுடைய ஆக்ஷனை வந்து தடுத்துடும். அதனால சோடியம் கார்பனேட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோடியம் கார்பனேட் கால்சியம் ஹார்ட்னஸ் கூட ரியாக்ட் ஆகி பிரிசிபிரேட்டா ஃபார்ம் பண்ணி டெபாசிட் பண்ணிடுச்சு. அப்போ ஹார்ட்னஸ் கால்சியம் ஹார்ட்னஸ் குறையிறதுனால வாஷிங் எஃபிஷியன்சி வந்து எந்த விதத்திலும் தடைபடாது. இந்த ரெண்டு மெயின் ரீசனால தான் சோடியம் கார்பனேட் வந்து கம்பல்சரி எல்லா வாஷிங் டிடர்ஜென்ட்லையும் யூஸ் பண்றாங்க. அதனாலதான் இதனுடைய பேரே வந்து வாஷிங் சோடா. சமையலுக்கு யூஸ் பண்ற சோடா அப்படின்னா சமையல் சோடா, அது வந்து சோடியம் பைகார்பனேட். சோடியம் கார்பனேட் வந்து வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.